இந்தியாவில் தமிழ்நாடு தான் தொழில்துறையில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க மேனுஃபேக்சரிங்கில். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டே 2 ப்ராஜெக்ட் வெளியே போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. வழக்கமாக ராயல் என்ஃபீல்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும். இங்கேயே நம்ம 4 யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 20 லட்சத்துக்கும் அதிகமான உற்பத்தி இந்த நடந்துகிட்டு தான் இருக்குது. வழக்கமாக இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அவங்களோட செய்யாறு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை உரகடம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஆனால் இது எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு ஏன் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஷின் எழுந்துகிட்டு தான் இருக்குது. இது குறித்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. இதே போல தான் இன்னொரு ப்ராஜெக்ட், அதாவது ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இந்த ப்ராஜெக்ட்டும் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு. அது ஒரு 15,000 கோடி ப்ராஜெக்ட். நம்ம தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுற கேப்பில் இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருக்கு, ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஆமாம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது விவேக். அதாவது தமிழ்நாட்டினுடைய ஈகோ சிஸ்டம் சரியில்லை, இந்த ப்ராஜெக்ட் இங்கே பண்ண முடியாதுன்னா தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும். இப்போ வழக்கமாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், இது ஒரு 5th ஜென்ரேஷன் ஸ்டீல்த் ஏர்கிராஃப்ட். இதை செய்யணும், வழக்கமாக இது மாதிரியான ஏர்கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இல்லை அதனுடைய சர்க்கிள்குள்ளே வந்து ஏரோநாட்டிக்கல் டிஃபென்ஸ் ஏஜென்சி இருக்கணும். அது ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி. நம்ம வந்து ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை டிஆர்டிஓவோ ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏர்கிராஃப்ட் மாதிரியான பொருள்களை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோடல் ஏஜென்சி அதை வாட்ச் பண்ணுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நோடல் ஏஜென்சி எங்கே இருக்கோ அங்கே தான் இது மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஹோசூரில் இருக்குது அப்படின்னா அந்த நோடல் ஏஜென்சி பெங்களூரில் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே இருக்க அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஆந்திராவுக்கு அந்த நோடல் ஏஜென்சிக்கு சம்மந்தமே இல்லை. ஓசூரில் ஆல்ரெடி நிலம்லாம் ஒதுக்கி அதுக்கு நிறைய வேலை பார்த்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு 100 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருந்தாங்க. 100 ஏக்கராவுக்கு மேலே ஒதுக்கியிருந்தாங்க. அது 100 ஏக்கரா நிலம் கொடுத்தாங்க. அதுக்கான அந்த ஓடுதளம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஓடுதளமெல்லாம் ரெடி பண்ணுறதான வேலையெல்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே நடந்துச்சு. அது ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுதளம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட இடம், அங்கெல்லாம் வந்து ஓடுதளத்துக்கு வந்து 2 கிலோமீட்டருக்கு தான் ஓடுதளத்துக்கான இடமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது இங்கே என்ன குவாலிட்டி கொடுத்தாங்களோ அதை விட ரொம்ப குறைவான குவாலிட்டி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, நிலமாக இருக்கட்டும் மற்ற சலுகைகள் எல்லாமே. ஆனால் டிஆர்டிஓட ப்ராஜெக்டை இவங்க அங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ இது ரெண்டுமே ஆந்திராவுக்கு போகுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இது ஏன் ஆந்திராவுக்கு போகுது? ஆமாம், இவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், அதை பார்த்தேன். நம்ம ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி, இங்கே வாங்க எங்ககிட்ட இது இருக்கு, இங்கே வாங்க எங்ககிட்ட அது இருக்கு, சென்னைக்கு மிக அருகில் இந்த இடத்த வாங்கினீங்கன்னா இதுக்கு பக்கத்துல காலேஜ் இருக்கு, இதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, மெட்ரோ இருக்குது, நீங்க கையில பறிச்சாலே தண்ணி வந்துடும், அப்படியே உட்காந்து மண்ணை ஓடினா தண்ணி வந்துடும். அதே மாதிரிதான் அவங்க ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ரீல்ஸுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு ட்ரால் ஆகுது. ஆமா, ஆன்லைன்ல. இந்த என்னோட ஒரு அமைச்சர் ஒரு விளம்பர மாடல் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அமைச்சர் செய்யறாங்க. இப்படியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும்? ஒருத்தன் ஒரு 10,000-20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான் ஒருத்தன், அவன் வந்து இந்த ரீல்ஸை பார்த்து இல்லை இவங்க பேசுகிற இங்கிலீஷை பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுவான்? இல்லை, எனக்கு என்னமோ இது வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு போட்ட வீடியோ மாதிரி தெரியல. அவங்க ஒரு கோட்டு மாதிரிலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அது இந்த பாடி லாங்குவேஜ், ஒரு ஆங்கரோடைய பாடி லாங்குவேஜ். அதில் இந்த வந்து சன் மியூசிக்ல ஆங்கர்லாம் பண்ணுவாங்கல்ல, தலையாட்டி இப்படி பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் இருக்காது. பாஸ் என்ற பாஸ்கரன் ஒரு படம் இருக்கு பத்தியா, அதுல ஒரு பொண்ணு அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. ஆரியாவுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தர் வராங்க, என்னடா சாப்பிட்டியாடா இப்படிங்கிறா இருக்கு. அதே மாதிரி இப்படி பண்றாங்க, நமக்கு பார்த்தா சிரிப்பா இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த ரீல்ஸ் கண்டிப்பாக எந்த பெரும் முதலாளிகளும் பார்க்க போறது கிடையாது. இப்போ எலன் மாஸ்க் வந்து இப்படி பார்த்து மதிக்க மாட்டான். இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எலன் மாஸ்க் இந்த ரீல்ஸை பார்ப்பாரு, பரவாயில்ல தமிழ்நாட்டில் வந்து கீர்த்தனா ரீல்ஸ் போட்டிருக்காங்க, ஓகே வி வில் இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படி யோசிப்பாங்களா? இல்லை வந்து டாட்டாவோட ஹெட்டு உட்காந்து அப்படி பார்ப்பாங்களா? இல்லை இன்ஃபோசிஸ் ஹெட்டு பார்ப்பாங்களா? இல்லை ஆப்பிள் ஹெட் இந்த மாதிரி போடுவாங்க. அதாவது இவங்க அமைச்சர் பேச மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாடலை வச்சு போடுவாங்க. அது எப்போ போடுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பிஆர் கேம்பெயினா மக்கள்கிட்ட மாற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு கால்ஃபர் பண்ணுறதுக்கே ரீல்ஸ் போட்டவங்க இவங்க தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஒரு அமைச்சருக்கு இதுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அமைச்சர்களுக்குலாம் அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். இல்லை, உட்காந்து எழுதணும், அஜெண்டாவில் ஒன்றா ரீல்ஸ் இருக்குங்கிறத தான் நம்ம கடந்த 15 நாட்களில் பார்த்துருக்கோம். நான் மட்டும் கிடையாது, டிவிகேவனுடைய அத்தனை அமைச்சர்களுக்குமே செங்கோட்டையன் தவிர நினைக்கிறேன். செங்கோட்டையன் மட்டும்தான் இன்னும் ரீல்ஸ் போடாத ஆள்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லுங்கப்பா. ஒரு பழைய ஆளுங்கிறதுனால அவர் மட்டும் ரீல்ஸ் போடல. எல்லாரும் ரீல்ஸ் போடுறத அவங்களுடைய வேலையில பிரதானமான ஒண்ணா வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு இதுல முக்கியமான விஷயம் வந்து இவங்க இது ட்ரால் ஆச்சு. ஆமா, சோசியல் மீடியாவில். இதுக்கு வந்து ஒருத்தர் வந்துட்டு இந்த ட்ரால் எல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க, நீங்க ஃபர்தர்வா உங்க வேலையை பாருங்க, யார் விஜய் சொன்னாரோ அப்படின்னு சொல்றாரு. விஜயா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன்.
இல்லை டிவிக்கில் யாராவது சொல்லியிருப்பாங்க போல, ட்ரால்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் வேலையை மோடி கூட சொல்லியிருக்கலாம் அப்படி நினைச்சேன் நான். ஆனால் யார் சொன்னதுன்னா, இங்கே நம்ம 2 ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஆந்திராவினுடைய அமைச்சர் அவர் சொல்லுவார், ஏன்னா அவருக்கு தானே போயிருக்கு. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருங்க, நாங்க ஒன்னொன்னா எடுத்துக்கிறோம், நீங்க உட்காந்து போட்டுக்கிட்டே இருங்க, நீங்க உட்காந்து ரீல்ஸுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருங்க, நாங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டா ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுனுடைய பையன். ஓ, அவர் வந்து சொல்றாரு, இந்த கீர்த்தனாவினுடைய அவங்க அந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணி அவர் போடுறாரு, ட்ரால்ஸ் வந்து பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா உற்சாகமாக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் போடுறார். இது எதுக்கு இது நடக்குது? இவங்க இப்போ ஒரு வீடியோ போடுறாங்க, அது ட்ரால் ஆகுதுன்னா அது டிவிகேவோட பிரச்சனை. ஆந்திராவில இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடோட பையன் வந்து ரிப்ளை பண்ற அளவுக்கு இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இல்ல சும்மா ரிப்ளை பண்றான்னு சொல்றதை விட அவருக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு இருந்திருக்கு? அதாவது கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக தொடர வேண்டும் என்பதற்காக ஆந்திராவிலிருந்து ஒரு முட்டு வருது அப்படின்னா அந்த முட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. இதுல தான் நடுவுல பார்த்தோம்னா இன்னொரு போட்டோ ஒன்று ஆன்லைன்ல வைரல் ஆகுது. அது என்ன அப்படின்னா, பின்னாடி அவங்க இந்த பேனருக்கு பின்னாடி என்டிஆர், சந்திரபாபு நாயுடு, நாரா லோகேஷ் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த பேனருக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் கொடுக்குறாங்க உட்காந்து எல்லாரும். அதுல கீர்த்தனா இருக்காங்க. ஓ, அதாவது தெலுங்கு தேசம் கட்சி, அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் ஆந்திராவில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த வெற்றியினுடைய கொண்டாட்டத்தை அவங்க அப்படி காமிக்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா அது என்ன மாதிரியான செய்திகள் வருது அப்படின்னா, அவங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கீர்த்தனா. ஓ, தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கீர்த்தனா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் தெலுங்கு தேசத்தில். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்க அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே அந்த லாபிக்குள்ள அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன். பாஜக அலையன்ஸில் அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியிலலாம் மோடியை புகழ்ந்து பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ட்ராவல் ஆகிறாங்கன்னு உடனே அதுக்கு நாரா லோகேஷ் வந்து வராரு ஆந்திராவிலேருந்து. ஸோ இந்த ஆந்திரா கனெக்ஷன் இருக்குல்ல, இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் எழுப்புது. இதோட நிற்கலை. விஜய் வந்து சொல்கிறாரு அவர் பதவியேற்பு விழாவில், இங்கே வந்து நிறைய பவர் சென்டர்லாம் கிடையாது, இங்கே நான் பவர் சென்டர் அவங்க பவர் சென்டர்லாம் சொல்ல, ஒரே பவர் சென்டர் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரே பவர் சென்டர்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது முக்கியமானதா இருக்கு. ரொம்ப முக்கியமானது. அதுலயும் குறிப்பா விஜயனுடைய செக்ரட்டரி யாரு, அவரோட டெல்லி போனா பின்னாடியே கூட யார் போறதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, ஊடகத்துல பெரிய பேசு பொருளாக விமர்சிக்கப்பட்டிருக்கணும், ஆனா பெருசா பேசப்படல. 1-2 பேர் பேசினாங்க, பெரிய விவாதமா மாறல. இப்ப ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டு ஒரு கட்சி வந்து பதவி ஏற்கிறதுக்கு ஆளுநர் கிட்ட போறாங்கன்னா கூட வந்து அந்த கட்சியின் நிர்வாகிகள் போவாங்க. ஆமா, முக்கியமாக அமைச்சர்கள் ஆக போகிறவங்க போவாங்க. விஜய் வந்து ஆளுநரை சந்திக்கும் போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாத 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஆந்திராவை சேர்ந்த விஷ்ணு ரெட்டி, இன்னொருத்தர் கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், ஜனநாயகன் படத்தோடைய ப்ரொடியூசர். அவர் போகிறார் கூட. ஒரு படம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னா அது உங்கள் பர்சனல். உங்கள் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆளுநரை போய் பார்க்குறீங்க, அங்கே இந்த ப்ரொடியூசருக்கு என்ன வேலை? அவர் 200 கோடி 300 கோடி போட்டு உங்களுக்கு ஒரு படத்தை எடுத்துருக்கலாம், அது உங்களுக்கும் அவருக்குமான பர்சனல். அவருக்கு போயிட்டு பதவி ஏற்கிற இடத்துல அவருக்கு என்ன வேலை? அப்போ யாருக்காக நீங்கள் பதவி ஏற்க போகிறீங்க? விஷ்ணு ரெட்டிக்கு அங்கே என்ன வேலை? முதல்ல இந்த விஷ்ணு ரெட்டிங்கிறது யாரு? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேரே கேள்விப்படாமல் இருந்துச்சு. விஷ்ணு ரெட்டிங்கிற ஆள் எப்படி உள்ள இன்செர்ட் ஆகுறாரு? அப்போ ஆந்திராவை சேர்ந்தவர் விஷ்ணு ரெட்டி, அவர் தமிழ்நாடு கிடையாது, ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் விஜயினுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு மைனிங் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தோம்னா நேரடியாக ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரர் கூட பிஸ்னஸ் உறவு இருக்குது. அவர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு. அவர் மேலே ஏற்கனவே ஊழல் சம்பந்தமான சில வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த லாபி இருக்குல்ல, இது வெளிமாநில லாபி அப்படிங்கிறது விஜய் கூட தொடர்ச்சியாகவே ஆரம்பத்திலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இதே வந்து ஸ்டாலின் பதவியேற்க போகும்போது இந்த மாதிரி வெளிமாநிலத்தை சேர்ந்த முதலாளிகள் அல்லது வேறு வேறு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களை கூட கூட்டு போயிருந்தா இந்த சமூகம் அதை விவாதிச்சிருக்குமா? விவாதிச்சிருக்கு, கண்டிப்பாக விவாதிச்சிருக்கு. ரொம்ப பெரிய யாரு என்ன எதுக்கு கூட்டு போறாங்க, இவங்களை வச்சு என்ன ஊழல் பண்ண பிளான் பண்றாங்களா, இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கும்ல. ஒரு படத்தோட ப்ரொடியூசரை கூட்டு போறாரு, விஷ்ணு ரெட்டி கிரானைட் கம்பெனி நடத்துறவரை கூட்டு போறாரு, எந்த விவாதமும் இல்லை. இங்க அவரை தான் அவருடைய ஆலோசகராக வேற நியமிச்சிருக்கிறார், முதலமைச்சரின் ஆலோசகர் விஷ்ணு ரெட்டி. அப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜானு ஆரோக்கியசாமி, அவரையும் இவருடைய ஆலோசகராக நியமிச்சிருக்கிறார். அவரும் ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் வந்து நம்ம ஆந்திரானா அவருடைய கேஸ்ட்டை வச்சு நம்ம ஆந்திரான்னு சொல்லலை,
இப்ப எப்படி இப்ப நாம் தமிழர் ஆமா, நாம் கட்சியில தமிழர் சொல்ற மாதிரி அது மாதிரி கிடையாது. இவர் ரெட்டி, இவர் நாயுடு, அதனால இவர் ஆந்திரான்னு நம்ம சொல்லல, அப்படி சொல்ல வரல. அவர் உண்மையிலேயே ஊர் ஆந்திரா அவருக்கு. இங்க தமிழ்நாட்டுல நாயுடு இருக்காங்க, ரெட்டிகள் இருக்காங்க. அவங்க காலங்காலமா 300 ஆண்டா இங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஆந்திரான்னு சொல்லல. ஆமா, அவங்களாம் நம்ம ஆட்கள், தமிழ்நாட இருக்கிறாங்க. ஆனா ஆந்திராவில இருந்து இப்ப வர்றவங்க இங்க வந்து ஒரு பிசினஸை கைப்பற்றதுக்கு முயற்சி பண்றவங்க. ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஆந்திராவில் பிறந்தவர்னு தான் நியூஸ் ஆர்டிகல் எல்லாமே சொல்லுது. பிசினஸ் லைன் முதற்கொண்டு அதுல வந்து அவர் ஆந்திராவில இருந்து வந்தவர், அவர் ஆந்திராவோட நேட்டிவ்னு சொல்றாங்க. ஸோ ஆந்திராவில இருந்து வந்து இங்க படிச்சு இங்க செட்டில் ஆனவர் அவர். அப்ப இப்படி விஜயை சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய 2 ஆலோசகரும் ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவர் வந்து அப்புறம் கீர்த்தனா வந்து நரலோகேஷ் வந்து பாராட்டுறாரு. ஆமா, கீர்த்தனாவும் அடிப்படையில வந்து அவங்க ஒரு தெலுங்கு பேசக்கூடிய தமிழர் தான். அவங்க நாயுடு ஜாதி சங்கத்துல வந்து ஆமா, அவங்க அதுல ஆக்டிவா இருந்திருக்காங்கிறத பல ரீல்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க அடிப்படையில தாய்மொழி அவங்களுக்கு தெலுங்கு. அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க. நாம அவங்கள தமிழரா தான் பாக்குறோம். அவங்க நம்ம ஊர்ல பிறந்து வளரக்கூடிய அவங்க வந்து நாயுடுவா இருக்கிறதுனால நம்ம ஆந்திரான்னு சொல்லல. ஆனா நரலோகேஷ் வந்து கீர்த்தனாவுக்காக பேசும்போது அங்க ஆந்திரா லாபி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். வாங்க, அதாவது இப்ப எப்படி நடக்கும்னா, இப்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அவர் ஆந்திராவில் பிறந்து வளர்ந்துருப்பாரு. அவர் தாய்மொழி தெலுங்கா இருக்கும். அவர் ஐஏஎஸ் ஆகி இங்க வருவார், கேரடா. இங்க வந்ததுக்கு பிறகு இங்க பூர்வீகமா தமிழ்நாட்டிலேயே வாழக்கூடிய ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் ஒரு தெலுங்கு லாபி அவர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஒருத்தர் வந்து அவர் இங்க வந்து நாயுடு சங்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணார். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா பாஸ் பண்ணி இங்க வந்தவர். இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவங்க வந்து அவங்க தாய்மொழி தெலுங்கா இருக்கும், இங்கேயே வந்து பிறந்து வளர்ந்துருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு லாபிக்குள்ள கொண்டு வர அவர் முயற்சி பண்ணாரு. அது குறித்து பெரிய விமர்சனம் எல்லாம் ஆச்சு. அப்ப இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டு பிசினஸை விஜயை வச்சு கவர் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஏன்னா அந்த ஒரு சிங்கிள் பவர் சென்டர்னு சொன்னாரு. அந்த சிங்கிள் பவர் சென்டர்ல ஆந்திரா பேஸ்டு லாபி இருக்கக்கூடிய பவர் சென்டரா அது இருக்கு. அதுதான் பிரச்சனை. இல்ல, எனக்கு இன்னொரு விஷயம் சந்தேகமா இருக்கு. அதை நான் கேள்வியா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எனக்கு அதை பத்தி விடை தெரியல. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கும் ஒரு மணல் மாஃபியா, மைனிங் மாஃபியா, ரெட்டிக்கும் தொடர்பு இருக்கு. செக்ரட்டரியேட்ல எல்லாம் வந்து ரைடு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு. ஆமா, சேகர் ரெட்டி. அப்ப சேகர் ரெட்டி வந்து ஆந்திராவை சார்ந்தவர். இங்க ஒரு பெரிய மணல் மாஃபியா பண்ணாரு. திரு சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முயற்சி பண்ணும்போது, டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற முயற்சி பண்ணும்போது, அவங்க அல்டிமேட்டா கைப்பற்றுறதுங்க விட அவங்க தான் வந்திருக்கணும். வரும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த சேகர் ரெட்டி டீம் எல்லாம் வேலை பார்த்ததுன்னு அப்ப நிறைய செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அப்ப இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவினுடைய ஒரு பிரிவு, ஓபிஎஸ் பிரிவு மாதிரியான பிரிவுகள் இருந்தப்ப அதையும் இந்த ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பிசினஸ் டைகூன்ஸ், இந்த ரெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் வர்றதை தடுத்திருக்கிறாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் வந்துச்சு. எனக்கு அது இப்போ ஞாபகம் வந்துச்சு. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல, அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்காங்கிறத விட அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்னைக்கு விஜய் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆந்திர லாபியினுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம மறுக்க முடியாது, போற போக்குல மறுத்துட முடியாது அப்படிங்கிறத வந்து காட்டுது. இந்த பவர் சென்டர்ல ஆந்திர லாபி அப்படிங்கிறது எதுக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறத விஜயோ அவரை சார்ந்தவர்களோ தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆந்திராவில் போட்டு ஜெயிச்சு இங்க வரல முதலமைச்சரா. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கும் போது அவருடைய ஆலோசகர்களா வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்களை நியமிச்சுக்கிறது, அவர் ஆளுநரை பார்க்கும்போது வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களை கூட கூட்டு போறது, இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் கொஸ்டின். இது வந்து போற போக்குல கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. ரொம்ப சீரியஸான கொஸ்டின். இல்ல, எனக்கு என்னன்னா, ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, இது ஒரு முறையே கிடையாது இன்வெஸ்ட் பண்றதுக்கு. எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனாக, இந்தியாவினுடைய ஆட்டோமொபைல் செக்டாரினுடைய ஹப்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஒரு பெரும் வளர்ச்சியில நம்ம இருக்கோம். அந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு நிறுவனங்களை அழைப்பு விடுவதனுடைய முறையே இது கிடையாது. எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு நான் சொல்றோம். இல்ல நீ கவலைப்படாத, நீ இப்படியே இரு அப்படின்னு ஒரு ஆந்திரா மினிஸ்டர் போடுறாருன்னா என்ன நோக்கம்? கல்யாணத்துக்கு இப்படி கூப்பிட்டா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். ரீல்ஸ் போட்டு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அசிங்கமா திட்டிவிடுவா. அசிங்கமா ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்றவங்க நீங்க ரீல்ஸ் போடுங்க, வேணான்னு சொல்லல, ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு ரீல்ஸ் போடுங்க. ரொம்ப யோசிக்காத வேக்கு. நாம வந்து மொபைல் வச்சிருக்கிறோம், இது மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து நம்ம ஆபீஸுக்கு வேலைக்கு வாங்கன்னு போட்டா கூட வரமாட்டாங்க. சுத்த டம்மி போல இருக்கிறீங்க, ரீல்ஸ் போடுறாங்க வேலைக்கு வாங்க கூப்பிடுறது நினைப்பாடா. அது எவ்வளவு மோசமான விஷயம் அது. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு ஒரு எடிட்டர் வேணும், இது மாதிரி வீடியோ போட்டால் கூட எடிட்டர் வரமாட்டான். என்ன இவங்க இதில் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படிதான் நினைப்பான்.
ஸோ விஷயம் அது ஆந்திராவோட பவர் சென்டர் அப்ரூவ் பண்ணுது, ஆந்திராவோட மேன் எவனும் அப்ரூவ் பண்ணல, ஆந்திராவோட பவர் சென்டர் அப்ரூவ் பண்ணுது. ஸோ அப்போ இதுல என்ன பிரச்சனைனா, எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஓடுது அப்படின்னு முதல்ல இருந்தே சொல்றாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, இவருடைய இதுக்கு முன்னாடி ஆண்டாரே, அவர் பேர் வந்து என்னது, ஜெகன்மோகன் ரெட்டி. இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராவை ஆண்டுட்டு இருக்காரு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி, அந்த ரெட்டி லாபி ஏற்கனவே அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்திருக்கு. பிசினஸ்ல, மைனிங்ல பல பேர் கைதே செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட அந்த ரெட்டி நிறுவனங்கள்ட்ட இருந்து எக்கச்சக்கமான கோடியை பாஜக வந்து தேர்தல் பத்திரத்தினூடாக பணம் வாங்கியிருக்கு. அது பெரிய பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிருக்கு. அங்க அந்த கனிம வள கொள்ளையில மிகப்பெரிய இடத்துல ஆந்திராவுடைய ரெட்டி லாபி இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பிரச்சனைனா, அந்த ஆந்திரா ரெட்டி லாபி இருக்கு இல்லையா, இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சந்திரபாபு நாயுடுனுடைய எழுச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த எழுச்சியில அவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி தமிழ்நாட்டை வந்து அவங்க ஆக்கிரமிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸ், உரையாடல் தொடர்ச்சியாக இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க அது ரெட்டி லாபி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நர லோகேஷும் இது உள்ள வராரு. ஆமாமா, அதாவது நீங்க வந்து பிசினஸ்ல வந்து ரெட்டி நாயுடு எல்லாம் கிடையாது, அந்த ஊர்ல கூட எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க, எல்லாரும் சேர்ந்தா பிசினஸ், எல்லா பெரிய ஜாதியை சேர்ந்த எல்லா பிசினஸ். அது ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இப்ப கோயம்புத்தூர் பக்கம் போனீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியா இருக்கக்கூடிய எல்லா ஜாதியும் ஒன்னா சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணோம். அவங்க வந்து கவுண்டரா இருப்பாங்க, அவங்க வந்து முதலியாரா இருப்பாங்க, நாயுடுவா இருப்பாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் வரும்போது எல்லாம் இருக்கும், அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும். ஆனா அந்த ஸ்பேஸை பிடிக்கிறதுன்னு ஆயிட்டா எல்லாரும் ஒன்னா எல்லாரும். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வரும்போது ஒரு கவுண்டர் லாபியினுடைய லாபி வந்து தொழில்துறையில வந்து கை ஓங்குச்சு. பட் அதுக்காக வந்து மற்ற லாபி அது கீழே தள்ளாது. இப்ப இவங்க இல்ல, இப்ப எடப்பாடி இல்ல, வேற ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த லாபியை கைப்பற்றுவாங்க. அது வந்து வழக்கமா பிசினஸ்ல நடக்கக்கூடிய ஒரு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஆந்திராவில் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரெட்டி லாபி வந்து அங்க ரொம்ப மைனிங்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ இவர் போய் நாயுடு அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது இல்லையா, அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா மெர்ஜ் ஆகி தமிழ்நாட்டையும் சேர்த்து பிடிக்கணும்னு பாக்குறாங்க. அதுல குறிப்பாக ஆந்திராவில் அவங்களுடைய லாபி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இந்த லாபி, விஜயை சுத்தி இருக்கக்கூடிய ஆந்திர வெளிமாநில லாபி தமிழ்நாட்டில் என்ன திட்டத்தை, என்ன இலக்கை வச்சு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இது விடை தெரியாத ஒரு நிழல் மாஃபியா போல இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உன்னிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய தலைவர் அகர்வால் அவர்கள் வந்து வாழ்த்து போட்டிருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த முதலாளியும் வாழ்த்து போடலை விஜய் ஜெயிச்சதுக்கு. அவர் தான் முதல்ல விஜயனுடைய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது நமக்கு. இது குறித்து ஜூவியில் 2 பக்கத்துக்கு கற்று எழுதியிருக்கிறாங்க. அதில் சில விஷயங்களை சொல்ல வர்றாங்க. திருப்பியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை உருவாக்கப்படுதோ அப்படிங்கிற, அதை திருப்பி ஆக்சுவலாக அவங்க கிரீன் ஸ்டெர்லைட்டுங்கிற பேர், கிரீன் காப்பருங்கிற பேர்ல ஸ்டெர்லைட்டை திரும்ப ஓபன் பண்றதுக்கான முயற்சி நடக்குதுங்கிற பல மாசமா நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து விஜய் கோஆபரேட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு ஆதரவு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை, தமிழ்நாட்டினுடைய வணிகத்தை ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்மளை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுது. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பிசினஸ்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜக வந்ததுக்கு பிறகு குஜராத் லாபி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி குஜராத்துக்கு போயிருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயம், உதயம் பருப்பு இருக்குல்ல, மன்னா ஃபுட்ஸ் இருக்குல்ல, 1 மாசத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸ் 2 வாங்கிட்டான். இப்போ அங்கங்க உதயம் பருப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப வேகமா இருக்கு. ஸோ அப்போ இந்த உதயம் பருப்பு, மன்னா, இது மாதிரியான சின்ன நிறுவனங்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் வாங்குற வேலையை குஜராத்தி லாபி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு கனெக்டிவா என்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, தமிழ்நாடுனா என்ன, தமிழ்னா யாரு, நம்ம சுயசார்போடு இங்க முதலாளித்துவமா, அதாவது ஒரு முதலீடு போட்டு பிசினஸ் பண்ண முடிஞ்சாதான் தமிழ்நாடு நம்ம கையில இருக்கும். ஆட்சி அதிகாரம் எல்லாம் 2வது, தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனா எல்லாமே நம்ம கைக்கு வந்துடுற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீமான்லாம் சில நரேஷன் வைக்கிறாரு, தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய வணிகம், இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாத்தையும் நாம கட்டுப்படுத்துறது தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளுறது. அதுதான். மற்றபடி தமிழ்நாட்டில் காலங்காலமா வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான். வெளி மாநிலத்தில் இருந்து ஒரு குரூப் இங்க வந்து இந்த பிசினஸுக்காக, நான் சொல்றது, நான் இப்போ வடக்குல இருந்து வேலை செய்யறதுக்காக தொழிலாளர்கள் வர்றாங்க, நாம அவங்கள எதுவும் சொல்லலை, அவங்களாம் வரட்டும், வேலை செய்யட்டும். பெரும் முதலாளிகள். இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, லேபர்ஸ் வர்றதில்ல, அவங்க பாவம் கஷ்டப்பட்டு கூலி, அவன் வர்றவனை சுரண்டான், நம்மளால தான் சுரண்டான். நம்மளே சுரண்டதுக்கு ஒருத்தன் வரக்கூடாதுதான் பிரச்சனை. எனக்கு என்ன வருத்தனா, இப்போ நான்லாம் திருப்பூர்ல இருந்து வர்றேன், தமிழன் ஒருத்தனை வேலை பார்த்தா அவன் 1000 ரூபாய் டிமாண்ட் பண்ணுவான்.
பெங்கால்காரங்க வரான், பெங்கால்கிட்ட 300 ரூபாய்க்கு வேலை வாங்குறாங்க நம்ம ஆளுங்க, சுரண்டி தான் நம்ம ஆளுங்க செய்கிறாங்க. அதை பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அந்த லேபர்ஸ் மைக்ரேஷனை பற்றி நம்ம பேசலை. ஆனால் முதலாளிகளாக வந்து இங்கே நம்மளுடைய மூலதனத்தை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய ஆபத்து. அது வெறும் பிஸ்னஸோட நிற்க போகிறது கிடையாது. அது பாலிடிக்ஸ்குள்ளே வந்து பாலிடிக்ஸை கட்டுப்படுத்தும் போது நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கை உணர்வோடு இல்லை என்றால் நாம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார், இந்த முதலீடுகள், இந்த முதலீடை நம்பி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, அது நீங்க சொல்ற வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டின் அரசியல் சூழலே பறிபோயிடும். நமக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ், டிராவிடியன் மூவ்மெண்ட் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய முற்போக்கு அரசியலிருந்து நம்மளை வந்து விளக்குற வேலை நடந்துடும். நாம இந்திய எதிர்ப்புக்காக போராடி இருக்கோம், டீலிமிட்டேஷனுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் வரப்போ அதுக்காக ஃபைட் பண்றோம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் டிராவிடியன் மூவ்மெண்ட்டினுடைய ஒரு ஆர்கானிக்கான பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து இந்த புதுசா வரக்கூடிய இந்த ரெட்டி லாபி வந்து பிசினஸோடு சேர்த்து பாலிடிக்ஸையும் காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் நமக்கு இருக்கு. நம்ம அதை ரொம்ப கவனமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.